எப்பா என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல கைஸ். அதனால் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் கைஸ். கையில் கிடைக்கிற பொருளை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறா. எப்பா முடியல. அதனால் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ ஜெயிலில் போட்டு நான் சந்தோஷமாக என் வீட்டில் ஜாலியாக இருப்பேன் கைஸ். ஸோ என்னடா போலீஸ் இப்படி கிடக்குது, எவனா இந்த வேலையை பார்த்து விட்டுவேன், கவுத்து போட்டு கிடக்குது, என்னவா இருக்கும்? சரி, நம்ம வேறு வழியில் போய் மாமியார்கிட்டயாச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. என்னடா வழியில் மரம் சாஞ்சு கிடக்குது, எல்லாம் கவுந்து கிடக்குது. டேய் என்னடா நிலநடுக்கே தான் வந்துருச்சா? ஆனால் நமக்கு ஏதோ ஆகலையே. என்னன்னு போய் ஃபஸ்ட்டு நம்ம போய் மாமியார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இருங்க அங்கே பார்க் பண்ணிட்டு போவோம். ஓகே ஓகே டக்குன்னு போடா. முடியல. எப்பா அத்தை உங்கள் பொண்டாட்டி போட்டு அடிக்காத. அதை விடுங்க, இங்க பாருங்க நியூஸை பாருங்க. நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். நம்ம ஊருக்குள் ட்ரெயினிட்டர் மான்ஸ்டர் வந்திருக்கு. இதுக்கிட்ட யாரும் போக வேண்டாம் என்று தெரிவிப்பு. என்னடா தெரிவிப்பு தகரிப்புன்ட்டு இங்கே வரைக்கும் கேட்குது கைஸ். வீட்டை விட்டே வெளியே வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் வந்து ஹல்க் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க வேண்டியதான். ஸோ டக்குன்னு போடா அர்ஜுனரி வில்லு, அர்ஜுன் ஃபுல்லு. இந்த பெக்கி கார் வேற இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஹல்க்கு இப்போ என்ன ஹல்க்கு பண்ணுறது? எனக்கு வேற ரொம்ப களைப்பாக இருக்குப்பா. நீ வேணா நான் ஒரு சில 3 நம்பர் கொடுக்குறேன், அவங்க கால் பண்ணினா 3 சூப்பர் ஹீரோஸ் காமிக்கு போய் அவங்கள கூப்பிட்டுக்கோ. ஓகே ஹல்க் சார். ஓகே, ஸோ வந்து ஹல்க்கு வந்து நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுங்க கால் பண்ணால் வந்து ஒரு 3 சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இடத்த காட்டுமா. 3 நம்பருக்கும் ஒரு நம்பருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யார்? அயன்மேனு. ஆனால் ஏன் அயன்மேனி இது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தொங்கிட்டு இருக்காரு ஸ்பைடர்மேன் மாதிரி. ஒரு வேளை ஸ்பைடர்மேன் தொங்க போட்டு வந்துட்டானோ? ஏய்ஸ் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்து விட்டுருப்பான். அவன் கேடிக்கலாடி ஏய்ஸ். ஸோ இவனுங்க தானா? இவனுங்களாம் வந்து அயன்மேனோட எனிமீஸ் போல். அயன்மேன் மாதிரியே இருக்கானுங்களே. அயன்மேன் மாதிரியே இருக்கு எனிமீஸாடா. இங்கே பக்கத்து கடையில் போய் அவனுங்கள மாதிரியே ஒரு சூட் இருக்குது பாருங்க நடுவில். ஸோ இதை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே போய் அவனுங்கள மாதிரியே போய் அயன்மேன் கிட்டே போய் ஹெல்ப் கேட்க வேண்டியதான். அப்படியே பொறுமையாக டே நானும் உங்களோட தம்பி தான். ஓடுறா டக்குன்னு அயன்மேன் கிட்டே போய் டக்குன்னு ஹெல்ப் கேட்க வேண்டியதான். அயன்மேன் இப்போ நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகேப்பா நான் போய் பார்த்துக்கிறேப்பா. இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஜார்விஸ் என்னாச்சு? முன்னாடியே போயிட்டு போச்சு. என்னடா பாவி, என்னடா இப்படி ஆயிடுச்சு? இல்லை ஜார்விஸு, என்னடா அயன்மேன் சூட்டி என்னடா ஆச்சு? அப்படியே போய் முன்னிட்டானே. ட்ரெயினிட்டரே ஒன்று சும்மா விட மாட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் டைப் பண்ணி பார்ப்போம். 9090. நம்ம கேடிக்கலாடி தம்பி. ஸ்பைடர்மேன் இங்கே இருக்கியாப்பா? ஓகே, நம்ம இப்போ ரேம்பில் ஏறி ஒரு பில்டிங் மேலே தாவுறோம் கைஸ். ஓகே, இந்த பில்டிங் எங்கே இருக்கா? அங்கே இருக்கான் பாருங்க, தெரியுதா? அங்கே பாருங்க, இது தாவி விளாண்டுறான். ஸ்பைடர்மேன் தம்பி இருப்பா, நம்ம ஒரு ஹெல்ப்பு தேவை. நான் வரேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பிக்கி கார் வேறு முடியல. வேறு என்ன கைஸ் பண்ணுறது? பெட்ரோல் விற்கிற விலைக்கு எவன்டா பெட்ரோல் வண்டிலாம் வாங்குவான்? அதனால தான் எலக்ட்ரிக் வண்டி கூட வாங்கிடலாம். ஆனால் அதெல்லாம் பேட்டரியில் சார்ஜ் பண்ணணும். அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது. அதனால தான் இது பிக்கி கார் எடுத்துக்கிட்டேன். இது பிக்கி காரை வாங்கி அப்படியே இதுவே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ எடுப்போம். போடா. அவன் வேறு எங்கே இருப்பானோ தெரில. அயன்மேனே வாயில் வருது. ஸ்பைடர்மேன் நம்ம கேடிக்கலாடின்னு சொல்லுவோம். கேடிக்கலாடி ஒன்று நான் வந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ இதான் இந்த பில்டிங்கில் தான் இருந்தால் போனோம். இப்படி தான் போகணும். ஸோ வந்துட்டேன் ஸ்பைடர்மேன். உனக்கு என்னோட ஹெல்ப்பு தேவைச்சி, எனக்கு உன்னோட ஹெல்ப்பு தேவை. மாற்றி சொல்கிறேன் கைஸ், ஆப்போசிட்டாக. இப்போ இது மேலே வேணுமா? ஓகே, இப்போ அப்படியே இதுக்கு மேலே ஏற்றி தள்ளு தலை. டேய் எவ்வளோ தள்ளு தானே சொல்கிறது? மூச்சு வாங்குதுடா, டக்குன்னு போடா. ஐயா இது வருஷம் வந்தாச்சு. ஸ்பைடர்மேன் எனக்கு உன்னோட ஹெல்ப்பு தேவை. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே, இதே மாதிரி தான் பிஜிஎம் போட்டு எங்கே காணோம்? ஐயா போச்சே. டேய் முன்னாடி பார்த்தியே, பின்னாடி பார்த்துருக்க மாட்டியாடா? கேள்விக்கு இல்லாடியே. இப்படியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 00. ரெட்டாக இருக்குது கைஸ். ரெட்டாக இருக்குன்னு சும்மாவா?
இப்போ போய் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க வேண்டியதான். ரெட் ஹல்க்குடா சும்மா நினச்சில்ல, செம்ம பவர், ஹல்கோட பவர். ரெட் ஹல்க்குடா, ரெட் ஹல்க்கு, ஓ ஓ ஓ செம்ம. அதுவும் சாதா ரெட் ஹல்க் இல்லை, ஜெயண்ட் ரெட் ஹல்க்கு. ஜெயண்ட், ஏன்னா ஃபோட்டோவில் ஜெயண்ட்டாக இருந்தான், ஜெயண்ட் ரெட் ஹல்க். அப்போனா செம்ம. நம்ம எங்கே இருக்கான்னா, நம்ம ஊர் நடு கடலில் தான் இருக்கான். வாய் வேறு உளருது. ஓகே, இங்கே இருக்கிற மாதிரி லொக்கேஷன். இங்கே பாருங்க, இது ரெட் ஹல்க்கை பிடிச்சி வச்சுருக்கானுங்க. அவனுங்க எனிமீஸ் தான். அவனுங்களும் அவனை மாதிரியே ரெட் கலரில் இருக்கானுங்க. ஐயன்மேன் ட்வின்ஸ் மாதிரி இவனுங்க ரெட் ஹல்க் ட்வின்ஸ் போல. சாவடா எல்லாம், சாவுங்கடா. அண்டர் வாட்டர்லையா கன்னுலாம் இதாவதே, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கன்னு பவர் கைஸ். ஸோ நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியாமல். எல்லாம் செத்துட்டானுங்களா? எல்லாம் செத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம ரெட் ஹல்க் இங்கே தான் இருக்காங்க. ரெட் ஹல்கே, இப்போ நீங்கள் தான் எங்கள் ஊரை காப்பாற்றணும். டேய் ட்ரெயின் நிட்டுது, எங்கடா இருக்கியா? ஓகே கைஸ், இப்போ என்னடா இவன் இவ்வளோ பெருசாக இருக்கா, இதை நான் எதிரே பார்க்கலையே, போச்சுடா.